ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiS சேனல். இன்னைக்கு AbiS சேனலில் ஒரு பாரம்பரியமான அரிசி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக Yami Herbals பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அறுபதாம் குருவை அரிசி. அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம சமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரிசி நம்ம ரெகுலராக ஒயிட் ரைஸ் பார்த்துருப்போம். அந்த வெள்ளை அரிசி மாதிரி கிடையாது. இது ஒரு அன்பாலிஷ்டு ரைஸ். ஸோ இதில் எந்த ஒரு ப்ளீச்சிங்கோ இல்லை அது ஒயிட்டாக வர்றதுக்காக ப்ராசஸோ எதுவுமே பண்ணலை. ஸோ இது ராவாக இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க இதை. இப்போ இந்த அறுபதாம் குருவை அரிசி எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்க்கு, இந்த சின்ன சின்ன தூசி இதெல்லாம் வெளியேறும். நான் மோஸ்ட்லி அதிகமாக அந்த டீப் க்ளீனிங் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் உள்ள சத்தும் அந்த தண்ணியோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 an hour வரைக்கும் ஊற வச்சுப்பேன். 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியை. இந்த அறுபதாம் குருவை அரிசியில் இருக்கக்கூடிய மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எக்கச்சக்கமான ஃபைபர் அண்ட் கால்சியம் கண்டென்ட் இருக்குது. இது எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ் இந்த அரிசி அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவங்களுடைய எலும்பு தேய்மானம் இதெல்லாம் போக்கி அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரைஸில் இருக்கக்கூடிய மெயின் பெனிஃபிட். இந்த அரிசி வெரைட்டி ஜஸ்ட் மெனோபாஸில் இருக்கவங்கன்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஸ் இந்த மாதிரி இருக்குனாலுமே நீங்களும் கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நான் வடிக்க போகிறேன். மோஸ்ட்லி நான் குக்கரில் சமைக்க மாட்டேன், சாதம் வடிக்க தான் செய்வேன். நீங்கள் இதை வடிக்கும்போது நல்லா அந்த அரிசி சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வடிச்சிட்டு எப்பவும் போல் நீங்கள் இதை சாதமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் அண்ட் அதே மாதிரி இது சமைச்சு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அண்ட் அதை வடித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ டோட்டல் ப்ரிப்ரேஷன் டைம் 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் சமைக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸை எப்படி குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா இது மற்ற அந்த சிகப்பரிசி, மட்டை அரிசி மாதிரி ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருக்காது. அண்ட் இது எல்லா கிரேவிஸ், சைட் டிஷ்ஷஸ்க்குமே இது செட் ஆகும். பருப்பு சாதம், ரசம், புளிக்குழம்பு, நான்வெஜ் இப்படி எது வேணாலும் நீங்கள் இதில் சமைக்கலாம். இட்லி, தோசை, ஆப்பமாவு, இடியாப்ப மாவு கூட இதை கலந்துக்கலாம் நீங்கள். இந்த அரிசி நாங்கள் இப்போது நானும் கன்சியூம் பண்ணுறேன், என்னுடைய கிட்க்கும் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே இதை தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஒயிட் ரைஸ்க்கும் இதோடைய டேஸ்ட்டுக்கும் அண்ட் மெயினாக இதோடைய வாசமுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ யாமி ஹெர்பல்ஸ் பிராண்டில் இது அவங்களுடைய ஓன் ஃபார்ம்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்காக தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த அரிசி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி AbiS சேனலில் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AbiS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.